கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. காசின் வாய்க்கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலி சோரிட்டு தேச வார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ்த்திரு கோட்டியூர் கேசவா புருஷோத்தமா கிளர் சோதியாய் குரலா என்று பேசுவார் அடியார்கள் ஏன் தம்மை விற்கவும் பெறுவார்களே. காசின் வாய் கரம், கரம்னா நெல்லு. காசின் வாய் நெல்லு நல்ல காசு விற்கிறது. இந்த வருஷம் கொஞ்சம் பஞ்சம், ஆனாலும் நெல்லுக்கு நல்ல கிராக்கி இருக்கு என்று வித்தாலும் காசின் வாய் கரம் விற்கிலும், அப்படி விற்றாலும் டே நீ வெறும் வெத்து சோறு போட்டு இருக்காத, இதெல்லாம் அன்ன சத்திரம் இல்ல, இது நல்ல காசு விற்கிறது, வச்சுட்டு நெல்லை வித்துடுவோம் அப்படின்னு தானே எல்லாருக்கும் தோணும். இந்த வருஷம் நல்ல விலை விற்கும் போது இருக்கு, இடு விற்கணும் தானே தோணும். திருக்கோட்டியில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நல்ல கழனிகள் இருக்கு, நெல் விளைஞ்சு வரும். நெல்லு நன்னா விற்கும்னு சொன்னாலும் கூட கரவாது அந்த நெல்லை விற்காதபடி. ஏன் அப்படின்னால் பிரம்மோத்சவம் வரும், சௌமிய நாராயணனுக்கு நிறைய கூட்டம் வருவா, பாகவதாள்லாம் வருவா, அவளுக்கெல்லாம் அன்னதானங்கள்லாம் பண்ணணுமே. நித்தியப்படி பெருமாள் சேவிக்கிறதுக்கு யாத்திரிக்காள்லாம் வந்தா கூட்ட சாதம் போடணுமே என்று நினைச்சு அதுல ஒரு 10,000 வச்சு அந்த குதிர்ல நிறைய நெல்லு, ஒரு வருஷத்துக்கு வேண்டிய நெல்லு போட்டு விடுவாளாம். ஏண்டா வித்தா நல்ல காசு வருமேடா அசடேன்னாள். விற்கிறதுக்காக வச்சிருக்கேன், ததியாராதனத்துக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த நெல்லு 10,000 அது சமிருத்தியா நெல்லும் விற்கிற காசு கூட விற்காதபடி அவர்கள் சோரிட்டு அன்னதானம் செய்து. அன்னதானம் ஏன் செய்தாள் அப்படின்னால் மாற்றிலி சோரிட்டு அன்னதானம் செய்தான். இந்த சமயம் வருது, இந்த சமயத்துல நாம் ஒரு காஃபி கடை வச்சிருவோம், ஒரு டீ கடை வச்சிருவோம், ஒரு டிஃபன் போடும், இது உற்சவ சமயமா இருக்கு, நல்ல வருமானம் வரும் அப்படின்னு மாற்றுக்கு சோறு போடுறது உண்டு. அந்த மாற்றுக்கு சோறு போடாதபடி மாற்றிலி சோறு போடும். அவன் சாப்பிட்டுட்டு கோவிந்தா கோவிந்தா தேங்க்யூ கூட சொல்லாம போகட்டும், சாப்பாடு நன்னா இருந்தது அப்படின்னு கூட சொல்லாம எழுந்துட்டு போனாலும் சந்தோஷம். அன்னசிய சுதிதம் பாத்திரம், யாரும் பசியார சாப்பிடறத பார்த்தா சந்தோஷம், நிறைய சாப்பிடறத பார்த்தா சந்தோஷம். அதை விட என்ன சந்தோஷம் இருக்கு? எல்லாரும் ஒரு 100 பேர் 1000 பேர் சாப்பிட்றானா அதை பார்த்தா சந்தோஷம். அப்படி இருப்பாளாம் திருக்கோட்டியூர்ல. அவர்களுக்கு என்ன சந்தோஷம்? கேசவா புருஷோத்தமா கிளர் சோதியாய் குரலா என்று. குரலான்னா வாமனா. எப்பொழுதும் திருநாம கீர்த்தனம் பண்ணி கொண்டு இருக்குவார்கள். எப்பொழுது பேச்சுக்கு பேசு அடிக்கடி புருஷோத்தமா கேசவா சௌமிய நாராயணா என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும். அவர்கள் நெல்லு விற்க மாட்டார், என்ன வித்தாலும் சரி, அவர்கள் நெல்லு விற்க மாட்டார். இந்த பெரியாழ்வார் அவர்கள் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வீட்டில் போய் அடிமையா இருக்க, என் நெல்லை விற்க வேண்டாண்டா, எல்லாருக்கும் சோறுக்கு உபயோகப்படும், இந்த பையனை மாத்திர வந்திருக்கான், இவனை வேணா வித்துட்டு நாம் ததி ஆராதனம் பண்ணி விடுவோம் அப்படின்னு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அம்பி ஒன்னு அவாத்துக்கு வித்திருக்கேன், ஒரு வருஷத்துக்கு அவாத்துல போய் சேவை பண்ணின்றேன் என்று ஒரு வருஷத்துக்கு அடிமையாக ஆக்கி, அந்த ஒரு கோடீஸ்வரன் இடத்துல நீ இந்த பையனை அடிமையா வச்சுண்டு அடமானமா வச்சுண்டு 10 மூட்டை நெல்லு கொடுங்க ததி ஆராதனத்து என்று என்ன அடியேன வித்து ததி ஆராதனத்துக்காக 10 மூட்டை வாங்கி அங்க ததி ஆராதனத்தை நடத்துவார்களா? ஆனால் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? என்ன உருக்கமான பாசனம், என்ன உருக்கமான பாசனம். அப்படி என்ன வித்தாவது கிடைக்குமா? அவர்கள் நெல்ல விற்க மாட்டார்களே, என்ன வித்தாவது ததி ஆராதனம் பண்ணட்டுமே என்கிறார். பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. சுவாமி நம்மாழ்வாரும் அப்படி சொல்றார். ஸ்ரீவிஷ்ணவர்கள் தன்னை விற்க கடவர்ங்கிறார், அதுபோல சொல்றார்.
கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.